வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 51% நிலப்பரப்பு விவசாய பூமியாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதில் 11 கோடி பேர் விவசாயிகளாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் விவசாயம் அப்படின்றது ஒரு பிரதான தொழிலாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம விவசாயிகள் நிறைய சிரமப்பட்டு இருக்காங்க. நிலத்தில் சரியான விளைச்சல் இல்லை, விளைந்த விவசாய பொருட்களை சந்தைப்படுத்த முடியல, சந்தைக்கு கொண்டு போனால் அங்கே நெகோஷியேட் பண்ண முடியல. இப்படி விவசாயிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான, அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய காமனான சேலஞ்சஸ்க்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? அதுதான் எஃபிசி, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன, இது எப்படி ஆரம்பிக்கிறது, யாரெல்லாம் ஆரம்பிக்க முடியும், இப்படி இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி பற்றின அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, அதை இன்னும் சிறப்பாக மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கான ட்ரைனிங்ஸு, பிஸ்னஸ் பற்றின நிறைய சஜஷன்ஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ், இப்படின்னு எங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் நிறைய இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் பற்றி கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அது மூலிமா பிஸ்னஸை சேர்ந்து வளர்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா என்னன்னு பார்த்துடலாங்க. இதை சுருக்கமாக எஃபிஓ இல்லைன்னா எஃபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுடைய நன்மைக்காக விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நம்ம இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்கிறோங்க. எப்படி நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியுமே கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு பண்ணோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விவசாயி தனியாக ஒரு பொருளை விளைய வச்சு அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னா பெருசாக விலை போகாது. அதுவே ஒரு 40-50 விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய நிலத்தில் விளையிற பொருட்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் கொடுத்து ஒரு பிராண்டாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளோட விலையை அதிகமாக விற்க முடியும், அவங்களுக்கு லாபமும் அதிகமாகும். இதுதான் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்க. சரிங்க, இதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து இந்த ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாங்களா? முதல் விஷயம், ஒரு 10 மெம்பர்ஸ் வேணுங்க. இதில் அந்த மெம்பர்ஸ்ன்றவங்க கட்டாயம் ப்ரொடியூசர்ஸாக இருக்கணும். அதாவது ப்ரொடியூசர் அப்படின்றது நான் இங்கே சொல்கிறது ஒரு விவசாயியாக இருக்கணும், இல்லை பால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஏதோ விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக இருக்கணுங்க. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்றது டேரக்டர்ஸ். இதில் ஒரு 10 மெம்பர்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 10 மெம்பர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் கம்பெனியோடைய டேரக்டர்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் டேரக்டர்ஷிப் எடுக்க முடியுங்க. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் அப்படின்றது இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கான கேபிட்டல் மினிமம் 1 லட்ச ரூபாய் பெய்டப் கேபிட்டலாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கோங்க. இது மூணாவது. நாலாவது கண்டிஷன் அப்படின்றது இந்திய நிலப்பரப்புக்குள்ளே உங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது நீங்கள் காமிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க கண்டிஷன். 10 மெம்பரு, அந்த 10 மெம்பரில் அட்லீஸ்ட் ஒரு 5 டேரக்டர்ஸ் இருக்கணும். இது தவிர்த்து 1 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டலு, அண்ட் நாலாவது உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். இதெல்லாம் இருந்தால் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி தாராளமாக ஆரம்பிக்க முடியுங்க. சரிங்க, இப்போ ரெக்வயர்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து யாராலெல்லாம் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னு பார்த்துடலாங்களா? ஒன்று, விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளாக இருக்கலாம். ரெண்டாவது, பால் உற்பத்தி, அதாவது பால் உற்பத்தி பண்ணக்கூடிய பால் உற்பத்தியாளர்களாக இருக்கலாம். அடுத்து மூணாவது, கால்நடை விவசாயிகள், அதாவது ஆடு மாடு இந்த மாதிரியான பண்ணை வச்சுருக்கவங்களும் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கலாங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எப்படி கால்நடைகளோ அதே மாதிரி மீன் பண்ணை வச்சுருக்கவங்களும் இதில் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அடுத்து அஞ்சாவது, நெசவாளர்கள். அதே மாதிரி ஆறாவது, இந்த கைவினை பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, அந்த கைவினை பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. அடுத்து ஏழாவது, தோட்ட விவசாயிகள். இப்படி இருக்கக்கூடிய கேட்டகரியில் யாராக இருந்தாலும் அவங்க இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்க முடியுங்க. சரி, இப்போ யாரெல்லாம் ஆரம்பிக்க முடியும்னு பார்த்தாச்சு. அடுத்து இப்படி ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதனால என்ன நன்மை? நான் ஒரு தனி விவசாயி, நான் வந்து விளையிற பொருட்களை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்க போகிறேன். இதுவே ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாங்களா? முதல் பெனிஃபிட், பெட்டர் மார்க்கெட் ஆக்சஸ்.
ஒரு தனியாக ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா மிடில் மேன் இல்லாமல், அதாவது ஒரு ஏஜென்ட்டோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லாமல் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போக முடியாது. அதுவே ஒரு குழுவாக சேர்ந்து பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் டைரெக்டாகவே ரீட்டைல் மார்க்கெட்டை ரீச் பண்ண முடியும். இது மூலிமா மிடில் மேனை தவிர்க்கலாம். அது மூலிமா நம்மளுடைய லாபம் அப்படின்றது அதிகரிக்குங்க. நம்பர் 2, எலிஜிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நம்ம ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வச்சுருக்கோம்னா ரொம்ப சுலபமாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மானியமாக இருக்கட்டும், கிராண்ட்டாக இருக்கட்டும், நெபார்டு வங்கி கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக நம்மளால் பெற முடியுங்க. நம்பர் 3, பெட்டர் நெகோசியேஷன் ஸ்கில். வெறும் ஒரே ஒரு விவசாயி பொருள் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னா வாங்குறவங்க சொல்கிறது தான் விலை. ஆனால் எந்த இடத்துல காம்படிஷன் இல்லாமல் எல்லா விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து பொருளை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்போது விவசாயி சொல்கிறது தான் விலை. ஸோ இப்படி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சரிங்க, அடுத்து கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சுங்க. எப்படி இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், ROC, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். இங்கே தான் நம்ம பதிவு பண்ணணும். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான முதல் ஸ்டெப்பு உங்களோட கம்பெனியோட பேர் என்ன, உங்களோட கம்பெனியோடைய ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கொடுத்து உங்களோட கம்பெனியோட பேருக்கான அப்ரூவல் வாங்கணுங்க. இதுதான் முதல் ப்ராசஸ். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா மினிமம் அதில் ஒரு 5 டைரக்டர்ஸ் இருக்கணும்னு. அந்த 5 பேருக்கான டின் நம்பர் அப்படின்றத நம்ம வாங்கணுங்க. இதுதான் ரெண்டாவது ப்ராசஸ். அடுத்து மூணாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், MOA, AOA, இது தவிர்த்து யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க போகிறாங்க, யாரெல்லாம் டைரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க, அவங்களோட KYC இதெல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுக்கான அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.